சங்கி கூட்டம் அதிமுக கூட்டம் 2 தமிழ்நாட்டிற்கும் கேடு. சங்கி கூட்டத்திற்கு அதிமுக அடகு வைத்து விடுவார்கள். செய்தி தொடர்பு குழு இணைச் செயலாளர் தமிழன் பிரசன்னா குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மாதானம் கிராமத்தில் தமிழக முதல்வரின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு கொள்ளிடம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மலர்விழி திருமாவளவன் ஏற்பாட்டின் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக செய்தி தொடர்பு குழு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது பேசுகையில் 3வது, 5வது, 8வது வகுப்பில் பொதுத் தேர்வு நடத்தி தோல்வி தழுவினால் பானை வேலை, டச்சு வேலை, தோட்ட வேலை, மின்வேலை, இதனால் புதிய கல்விக் கொள்கை தமிழக அரசு எதிர்க்கிறது என்றார். மேலும் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால் 100 நாள் வேலை சம்பளம் நிறுத்தி வைப்பு, தேசிய பேரிடர் மீட்பு, GST, குழந்தைகள் வளர்ச்சி நிதி உள்ளிட்ட நிதிகளை ஒன்றிய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இது கல்விக் கொள்கை இல்ல, இது காவி கொள்கை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய 234 தொகுதிகளில் 200 தொகுதிகளில் 2026 ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என கூறினார். சங்கி கூட்டம் அதிமுக கூட்டம் இரண்டும் தமிழ்நாட்டிற்கு கேடு என்றார். சங்கி கூட்டத்திற்கு அதிமுக அடகு வைத்து விடுவார்கள். திமுக செய்தி தொடர்பு குழு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா குற்றம் சாட்டினார். இதில் சீர்காழி MLA பன்னீர்செல்வம், கழக உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் குத்தாலம் கல்யாணம், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் ஸ்ரீதர், தலைமை செயற்குழு உறுப்பினர் GN ரவி, ஒன்றிய செயலாளர்கள் பஞ்சுகுமார், ரவிக்குமார், பிரபாகரன், நகர செயலாளர் சுப்புராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.